மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை இயற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அரசியல் களம் பரபரப்பாகி உள்ளது. மக்களவை தொகுதி எண்ணிக்கைகளை உயர்த்துவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நாளை நடைபெறவுள்ளது. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 இருந்து 850 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொகுதி மறுசீரமைப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாளை கருப்பு கொடியேற்றும் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் குரலை மதித்து பின்வாங்கவில்லை என்றால் விளைவுகளை மத்திய அரசு சந்திக்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மீண்டும் எச்சரித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தொகுதி மறுவரையறை மசோதா விவாதத்திற்கு வரும்போது திமுக எம்பிக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து முதல்வர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான போராட்டம் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழகம் முழுவதும் நாளை நடைபெறவுள்ள கருப்பு கொடி போராட்டம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுவரையறை ஒரு மாயை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்று தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மசோதா நிறைவேறினால் தென் மாநில பிரதிநிதித்துவத்திற்கும் வடமாநில பிரதிநிதித்துவத்திற்கும் இடையிலான விகிதாச்சார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது அவசரமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரித்து முன்னாள் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியலமைப்பு திருத்தம் இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் இன்று தபால் வாக்குகளை செலுத்தினர். தேர்தல் பணி குறித்து பயிற்சி அளிக்கப்பட்ட மையத்திலேயே தபால் வாக்குகள் பெறப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடைபெறும் இடங்களில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் போக்குவரத்தும் மாற்றப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் இன்று மாலை நடைபெறவுள்ள பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பிரதமரின் பிரச்சாரத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். ரொம்ப நன்றி சார் பட்டா கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார் பட்டா கொடுத்ததுக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை தருமபுரியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். சேலத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ள பிரச்சார பேரணியில் நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீலாங்கரையில் விஜயின் இல்லம் முன்பு ஏராளமான போலீஸ் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் வழிநெடுகிலும் 10 ஜீப்புகளில் பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வரும் 18ஆம் தேதி கோவைக்கு வருகிறார். கோவையில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறி அவர் வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 23ஆம் தேதி சென்னை கோயம்பேடு சந்தை செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வியாபாரிகளின் சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சங்க தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் பணிபுரியும் மேற்கு வங்க மாநில தொழிலாளர்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க புறப்பட்டுச் செல்ல தொடங்கியுள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் புலம்பெயர் தொழிலாளிகள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,320 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கிழக்கு கடலோர பகுதிகளில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் படகுகள் கரையோரம் பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பீகாரின் முதல் பாஜக முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி பதவியேற்றார். பாட்னாவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं सम्राट चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। बधाई। கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் ஸ்ரீ குரு பைரவைக்கிய ஆலயத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். முன்னாள் பிரதமர் HT தேவே கவுடா உள்ளிட்டோரும் பிரதமர் மோடியுடன் இணைந்து தரிசனம் செய்தனர். கர்நாடக அமைச்சரவையை மாற்றியமைக்க கோரி அம்மாநில காங்கிரஸ் MLAக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். மேலிட தலைவர்களை சந்திக்காமல் பெங்களூரு திரும்பப் போவது இல்லை என MLAக்கள் பிடிவாதமாக இருப்பதால் காங்கிரஸில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மின் உற்பத்தி நிலையத்தில் கொதிகலன் வெடித்து ஏற்பட்ட கோர விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மெட்ரோ கட்டுமான பணிகளின் பொழுது ராட்சத தூண் விழுந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் கிரேனும் சேதமடைந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் மற்றும் உலக பாதுகாப்பு விவகாரங்களில் போப் ஆண்டவர் லியோவுக்கு போதிய புரிதல் இல்லை என்று அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சாடியுள்ளார். 2 மாதங்களில் ஈரான் அரசு 42,000 அப்பாவி பொதுமக்களை கொலை செய்ததை போப் லியோவிடம் யாராவது கூறுங்கள் என்றும் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரானுடன் 49 ஆண்டுகளாக நீடிக்கும் பிரச்சினைகளை ஒரே இரவில் தீர்த்துவிட முடியாது என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கூறியுள்ளார். அமைதி பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கான கடல்வழி போக்குவரத்தை முற்றிலும் முடக்கியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் பொருளாதாரத்தில் 90% கடல் வழியை மட்டுமே நம்பியிருப்பதால் அதனை முடக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆல்பேனியா நாட்டின் தலைநகர் டிரானாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கட்டடம் முழுவதும் தீ பரவிய நிலையில் வீடுகளில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். IPL தொடரில் சென்னைக்கு எதிரான லீக் போட்டியில் கொல்கத்தா தாமதமாக பந்து வீசிய சம்பவம்.
கொல்கத்தா கேப்டன் ரஹானேவிற்கு IPL நிர்வாகம் 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. IPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் விளையாடுகின்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.